கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 28, 2026. சரி, இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, குறும்பட போட்டி நடத்தி அதுல சிறந்த படங்களை தேர்வு செஞ்சு பரிசு விருது வழங்கும் விழா நாளைக்கு நடக்க போகுது. எங்கன்னா சென்னையில சாலிகிராமத்துல அருணாச்சலம் ரோட்ல இருக்கக்கூடிய பிரசாத் லேப் தியேட்டர். இங்கே பிரசாத் வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று பிரசாத் ஸ்டூடியோன்னு இருக்கு, இன்னொன்று பிரசாத் லேப்னு இருக்கு. பிரசாத் லேப் தியேட்டர்ல வச்சு நடக்க போகுது. ஓகே, சரி. இதோட முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சினிமா அப்படின்னா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆதி காலத்திலிருந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த கிரியேட்டிவிட்டியை வந்து ரொம்ப டெவலப் பண்றது எது அப்படின்னா இந்த மாதிரி கலை. அந்த கலையில ஒரு அங்கம் வந்து சினிமா. இதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த விருது வழங்கும் விழா இதை பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயில் பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ வந்து ஏற்கனவே இந்த குறும்படம் இதை பத்தி மாரி பாண்டியர் அப்படிங்கிறத போட்டு வந்து நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். ஓகே, அதுல வந்து அந்த குறும்படத்தை நடத்துறதுல முக்கியமான அங்கம் வகிக்கிறது நான். காரணம் என்னன்னா, நான் வந்து திரைத்துறையில தமிழ் சினிமா துறையில இருக்கேன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தயாரிப்பாளர்கள், அதுக்கப்புறம் மேஜர் இயக்குனர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நடிகர்கள் அப்படின்னு பிளஸ் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு நிறைய மீடியா சம்பந்தப்பட்ட ஆள்கள் எல்லாரும் வந்து நிறைய அறிமுகம். சரி, அவங்களுடைய முன்னிலையில அவங்க வந்து இந்த புதுசா வரக்கூடிய நாளைய இயக்குனர்கள், இந்த நாளைய இயக்குனர் சொன்னா என்ன ஞாபகம் வருது? கலைஞர் டிவியில வந்து தொடர்ந்து நடத்தினாங்களா நாளைய இயக்குனர்கள் படமெல்லாம் போட்டு, அப்புறம் அதை பத்தி பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் உட்காந்து அந்த படத்தை பத்தின பிளஸ் மைனஸ் எல்லாம் பேசி, அதுக்கப்புறம் அதுல இருந்து தேர்ந்தெடுத்து பரிசெல்லாம் பெரிய அளவுக்கு வழங்கினாங்க இல்லையா? அது பெரிய நிறுவனம் பெருசா பண்ணாங்க. அதுல இருந்து அந்த குறும்படம் வந்து பெரிய அளவுக்கு நாளை இயக்குனர்கள் வந்து தமிழ் சினிமா துறைக்கு பெரிய உத்வேகமே கொடுத்தது. ஓகே, ஒரு காலத்துல எப்படி வந்து இந்த டிஎஃப்டி படிச்சவங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெரிய அளவுக்கு உத்வேகம்னு நிறைய பேர் வந்திருக்காங்களோ, அது மாதிரி நாளை இயக்குனர்களை வந்து கார்த்திக் சுப்ராஜ்ல இருந்து பாலாஜி தரணிதரன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லலாம். அது நாளை இயக்குனர்கள் இருந்து வந்திருக்காங்க. குறும்படம் இப்போ ரொம்ப குறிப்பா குறும்படம் இயக்கி அதுல தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட வாய்ப்பு கிடைச்சு வந்தவங்க. சரி, அவங்களுக்கு வந்து இப்போ இந்த குறும்பட விழா, விருது வழங்கும் விழா ஏன் தேவைப்படுகிறது? ஏன்னா இது வந்து ஆர்எம்கே என்டர்டைன்மெண்ட், அப்புறம் ஃபிலிம் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற என்ஜிஓ ரெண்டு சேர்ந்து இதை நடத்தக்கூடியது. இந்த நடத்துறதுல நான் முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லியாச்சா. இப்போ வந்து இந்த விருது வழங்கும் விழா எதற்காக அப்படின்னா, ஆர்எம்கே என்டர்டைன்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்றதுக்கான ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுல வந்து நானும் ஒரு பங்குதாரராகவும் அந்த சினிமாவுக்கு வந்து சினிமா கன்சல்டன்ட் ஆலோசகராகவும், அதுக்கப்புறம் இன்னும் சில வேலைகள்லேயே நான் அங்கே இருக்கேன். அப்போ ஆல்ரெடி படம் பண்ண ஆரம்பிச்சிருக்க கம்பெனி. அப்போ நமக்கு வந்து நம்ம தேடல்கள் என்ன அப்படின்னா, நிறைய டேலண்டட் பீப்புள் வந்து எப்படி வந்து உள்ள கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வழி பிறக்கணும் அப்படிங்கிறது. அது போக நமக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4000 தியேட்டர்கள் இருந்தது. 4500 தியேட்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 1400 ஸ்கிரீனுக்குள்ளதான் இருக்கு மொத்தத்துக்கே. என்னன்னா இது வந்து நம்ம பார்வை எப்படின்னா, நமக்கு வந்து தியேட்டர்ல தான் போய் பார்க்கணுமா அப்படின்னா தியேட்டர்ல போய் பார்ப்போம், மொபைலில் பார்ப்போம், அது ஓடிடியில் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து டிவியில் சேட்டலைட் வந்து இதில் பார்ப்போம், அதுக்கப்புறம் அவசரமாக பார்க்கறது வந்து திருட்டுத்தனமாக டெலகிராம்லேயும் மற்றதுலையும் பார்ப்போம் அப்படிங்கிறது இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு வழியில் வந்து சினிமா நமக்கு வந்து தேவைப்படுது. என்னன்னா, நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே. ஏன் கெட்டதுன்னு சொல்றேன்னா, சில கெட்ட விஷயங்களும் சினிமா மூலமா வருது. முழுக்க முழுக்க சினிமா மூலமா இல்லை, ஆனா சினிமாவும் அதுல ஒரு அங்கம். ஓகே, தவறு நடக்காத எந்த துறையும் கிடையாது. அப்புறம் சரியே இல்லாம முழுக்க முழுக்க தவறு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எந்த துறையும் கிடையாது. அப்போ சினிமா வந்து ஒரு மிக வலிமையான ஊடகம். அதுல வந்து ஒரு கோஷ்டி வந்து
என்ன சொல்லுவாங்க வந்து, இல்லை இது சரியில்லை, இது நாட்டை கெடுக்குது, இது வீட்டை கெடுக்குது, ஊரை கெடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த கோஷ்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஃபுல்லாக பார்ப்பாங்க. சீரியலில் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப போதனை பயங்கரமாக சூப்பர் அப்படியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுவாரஸ்யத்துக்காக வந்து அவ புருஷனை இவ வச்சிருக்கா, இவ பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அப்புறம் கள்ளக்காதல், இந்த காதல் அப்படி போச்சு, இங்கே அப்படி போச்சு அப்படின்னு ஏகப்பட்ட இது வந்து இப்படியே மாற்றி மாற்றி வரும். அதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சுவாரஸ்யமா பார்த்து அது மனசு கெட்டு போகாது அப்படின்னு நம்புற அந்த கோஷ்டி தான் இங்க வந்து சினிமா வந்து மோசம். ஏன்னா சினிமாவுக்கு வக்காலத்து வாங்குற அவசியம் இல்லை. ஆனா சினிமா வந்து ஒரு மிக வலிமையான ஊடகம். ஓகே, அது அரசியலே வந்திருக்கு. அரசியல் வந்தனால வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த மாதிரி சினிமா தேவையா, சினிமா ஆட்கள் இங்க தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள்லாம் போட்டு பேசுறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சினிமா ஒரு பெரிய ஊடகம். அந்த இந்த வலிமையான ஊடகம் இந்த சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு ஆர்வத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து யூடியூப்ல சொந்தமா சேனல் ஆரம்பிச்சு சின்ன 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 விஷயங்களா வந்து ஒரு ஷார்ட் வீடியோ, ரீல்ஸ் நிறைய போடுறாங்க. அவ்வளோ அற்புதமா போடுறாங்க. அதுல வந்து சில பேர்லாம் சொன்னா அது சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, நமக்கு வந்து எல்லாரும் உங்களுக்கே தெரியும். காமெடினா அப்படி காமெடி பண்றாங்க. அப்புறம் சிலதெல்லாம் பார்த்தா லவ் அப்படின்னா நம்ம வந்து நம்ம உருகி உருகி காதலிக்கிறத நம்மளே வந்து ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு கொண்டு வராங்க. இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த விளக்கம் எதுக்கு அப்படின்னா, நமக்கு சினிமா துறைங்கிறது மெயினா வந்து சென்னையில இருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர் மதுரையில் அங்கங்க ஷூட்டிங் போறாங்க, அங்க சில ஸ்டூடியோ இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வியாபாரம் அப்படின்னு வர்ற இடத்துல நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறத உண்மை. ஓகே, அப்போ வியாபாரம்னா என்னென்ன அப்படின்னா அதுல வந்து மெயினா சொல்லிடலாம். நமக்கு தியேட்டர்ல போடணும், ஓடிடியில வரணும், வெளி மாநிலங்களில் மற்ற லாங்குவேஜுக்கு போட்டு விற்கணும், வெளிநாடுகளுக்கு நம்ம படத்தை வந்து ஆன்லைன் இதுக்கோ அல்லது தியேட்டருக்கோ போடுறதுக்கு வந்து அங்கே விற்பனை பண்ணணும், ஆடியோ ரைட்ஸ் பண்ணணும் இப்படின்னு. அப்புறம் வந்து கடைசியாக யூடியூப்ல வந்து பெய்டு இதில் போட முடியும். அதுக்கப்புறம் ஷேர் பேசிஸ்லேருந்து ஓடிடி தள 2-3 தளத்தில் வந்து அதில் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகளில் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிறோமோ அதை தாண்டி சில நேரத்தில் வந்து விளம்பரத்துக்கு செலவு பண்ணணும். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணி படத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்னும் ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரப்படுத்தி அது பெருசாக்க வேண்டியிருக்கு. அப்பதான் நமக்கு வந்து போட்ட காசு கிடைக்கிறது, அதுப்போ நிறைய பேருக்கு வந்து வெளியே பரவுறது அப்படின்னு விஷயங்கள் வந்து நிறைய வந்து பரவும். நம்ம வந்து தொழிலா இருக்கும். இது வந்து எப்படின்னா வெறும் ஊடகம் மட்டும். இந்த ஊடகம் வந்து வியாபாரம் சார்ந்தது, இந்த ஊடகம் வந்து கலை சார்ந்தது, இந்த ஊடகம் வந்து தொழில்நுட்பம் சார்ந்தது அப்படின்னு எல்லா வகையிலும் வந்து இதுக்கு வந்து நிறைய மெனக்கடல் இருக்கு அப்படிங்கிறது. சரி, இந்த டீட்டெயில் எல்லாம் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படங்கள்னா ஒரு 70+ படங்கள், 70க்கு மேற்பட்ட படங்கள், 8 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் படங்கள் வந்தது. அந்த படங்கள்ல ஒரு பெரிய டீமை வச்சு ஃபுல்லா பார்த்தோம். அப்புறம் பார்த்து அவங்க வந்து மார்க் போட்டு ஒன்னொன்னு மார்க் போட்டு செலக்ட் பண்ணாங்க. அந்த செலக்ட் பண்ணதுல ஒரு 11 படத்தை செலக்ட் பண்ணி அந்த 11 படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 4 கேட்டகரிக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி நம்பர் 1 சிறந்த குறும்படம். ஓகே, முதல் பரிசு பெறும் சிறந்த குறும்படம். நம்பர் 2 வந்து சிறந்த இயக்குனர். அப்போ சிறந்த குறும்படத்துக்கு 25,000 ரூபாய் பரிசு. சிறந்த இயக்குனர் அவருக்கு வந்து 15,000 ரூபாய் பரிசு. சிறந்த நடிகர் 10,000 ரூபாய். சிறந்த சமூக கருத்துள்ள படத்துக்கு 10,000 ரூபாய். அதுபோக ஆறுதல் பரிசு சிறந்த படங்களுக்கு சின்ன அமௌண்ட் அப்படின்னு சேர்த்து அப்படி கொடுக்குறோம். பிளஸ் வந்து ஷீல்டு, சர்டிபிகேட் இதெல்லாம் வந்து அங்கே மேடையில் வச்சு வழங்க போறோம். ஓகே, மற்ற படங்கள் இருக்குல்லையே அவங்க அத்தனை பேருக்கும் ஷீல்டு அண்ட் சர்டிபிகேட் அங்கீகாரம் வந்து கொடுக்குற மாதிரி. பிளஸ் வந்து மீடியா வந்து பெரிய அளவுல வந்து மீடியா எல்லாம் வர்றாங்க. ஓகே, அப்புறம் இதை வந்து அங்கீகாரம் பண்ணி இதை வருங்கால எதிர்கால இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு அல்லது வந்து என்ன சொல்றது ஒரு என்கரேஜ் பண்ற விதமா வந்து யார் வந்து இங்க கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் பார்த்து பேசியிருக்கோம். பெரும்பாலான ஆட்கள் இங்க வந்து கலந்துக்கிறாங்க. அதுல யாரும் சொல்ற சிலர் வந்து அந்த டேட்ல இங்க இருந்தேன்னா வரேன்னு ஒரு 3-4 பேர் சொல்லியிருக்கேன். அவங்களே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, நமக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அந்த சங்கத்தில் வந்து திரு GKM தமிழ்குமரன் தலைவராக இருக்காருன்னு அவர் வந்து பேசியாச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கே செயலாளர் ஒரு கதிரேசன் சார் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து துணைத் தலைவர்
கமலக்கண்ணன் இருந்தார். அதுக்கப்புறம் ஈசி மெம்பர் வந்து கஃபார் இருந்தார். 3 பேரையும் சந்திச்சு அப்புறம் எல்லாருக்குமான அங்கே இருக்கிற மொத்த நிர்வாகிகளுக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் வந்து சிலர் வந்து கலந்துக்க தயாராக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இயக்குனர் சங்கத்திலிருந்து இவர் வந்து திரு பேரரசு அவர்கள், இயக்குனர் பேரரசு அவர் வந்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ இயக்குனர் பேரரசு அப்படின்னா இன்னும் வந்து இந்த திருப்பாச்சி, சிவகாசி, அதோட அந்த அந்த படத்தோட நேர்த்தி, அதெல்லாம் வந்து அந்த சுவாரஸ்யம், அதை வந்து நம்மளால வந்து என்ன சொல்ல மறக்கவே முடியாது. அவ்வளோ பிரமாதமான ஒரு டைரக்டர். இப்போ வந்து டைரக்டர் யூனியன்ல வந்து பொறுப்பில் இருக்கிறாரா, ஸோ அவரு. அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர் சங்கத்தில் போய் கொடுத்துருக்கோம். யார் யார் வர தெரியல, பட் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறப்பான தயாரிப்பாளர், அவர் ரொம்ப பேர் வாங்கின தயாரிப்பாளர், ப்ளஸ் வந்து இப்போ இயக்குனர். அவர் வந்து சிவி குமார். இப்போ எக்ஸ்ஒய்னு ஒரு படத்தை வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்காரு. அவரும் வந்து கலந்துக்கிட்டு, ஏன்னா குறும்படங்கள் நான் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ணது வந்து அவர். ஓகே, அவர் பண்ண படங்கள்லாம் வந்து நிறைய கார்த்தி சுப்ராஜ் வந்து ஆரம்பிச்சு குறும்படம் பண்ணவங்களும் நிறைய என்கரேஜ் பண்ணாரு. ஓகே, அவர் வந்து கலந்துக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நேர போய் கேட்டா, ஓகே தம்பி நான் வந்து கலந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு எப்பவும் தட்டாம அதை வந்து என்கரேஜ் பண்றதுல முதல் ஆளா இருக்கிறது வந்து அவர் அண்ணன் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அங்க போனோம், அவர் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்து இப்ராஹிம் ராவுத்தர் ஞாபகம் வர்றாருன்னா தவிர்க்க முடியாம ஞாபகம் வரக்கூடிய இன்னொருத்தர் வந்து லியாகத் அலி கான் அவர்கள். அவர் வந்து இதுக்கு முன்னாடி எழுத்தாளர் சங்கத்துல செயலாளராக இருந்தார். ஓகே, இப்போ வந்து இடையில அரசியல் சேர்ந்தார். எல்லாம் சினிமா துறையில வந்து ஒரு கரகண்டவர். அவர் வந்து கலந்துக்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காதல் படம் அது மூலமா வந்து பெரிய அளவுக்கு பிரபலமாகி இப்போ வரைக்கும் சினிமாவில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்றது, சில 2 படத்தை வந்து இயக்கி இருக்கக்கூடிய, அப்புறம் காமெடி ப்ளஸ் வந்து மற்ற கௌரவ தோற்றம் மற்ற எல்லாத்தையும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க காதல் சுகுமார். அவர் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் வந்து கலந்துக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மூர்த்தி அப்படின்னா அவர் வந்து வெடிகுண்டு முருகேசன். அதுக்கப்புறம் வந்து அவர் வரிசை படங்கள் நிறைய பண்ணிருக்காரு. இப்போ வந்து அவர் படங்கள் பண்ணதெல்லாம் மறந்து போய் பிச்சைக்காரன் படத்துல உலக அளவுல இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து பேசுனது. 500 1000 நோட்டெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் ஒன்லி 100 ரூபா மட்டும், அந்த 100 ரூபாய் வந்து கட்டுக்கட்டா பெருசாக கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்னா அது வந்து பெரிய அளவுக்கு காமெடியா இருந்தது. அப்புறம் டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது 2016 16 அப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அவர் ரொம்ப ஹிட். அவர் நடிகராகவும் பெரிய அளவுக்கு ஹிட் அடிச்ச திரு மூர்த்தி அவர்கள் வந்து கலந்துக்கிறார். அவர் தன்னோட அனுபவத்தை வந்து சொல்லாரு. அது போக வந்து தமிழன் அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா விஜயை வச்சு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவரை இயக்கிய நடிகர் இப்போ வந்து வருஷம் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, அவர் வந்து கலந்துக்கிட்டு தன்னுடைய அனுபவத்தையும் அப்புறம் அந்த இயக்குநர்கள் இயக்கிய படங்களை பார்த்து அதை பத்தின தன்னோட அறிவுரைகளையும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற தயாரா இருக்கிறாரு அவர் வந்து திரு மஜித் அவர்கள். அதுக்கப்புறம் ஹபீபி அப்படின்னு சொல்லி இத்தனை 100 ஆண்டு கால தமிழ் சினிமா வரலாற்றுல வந்து ஒரு முழுமையான இஸ்லாமிய படம் எந்தவித நெருடல் இல்லாம பார்த்த அத்தனை ஜாதி மதம் இனம் மொழி அத்தனை கடந்து அவ்வளவு பேரும் பாராட்டிய ஒரு படத்தை கொடுத்த திரு மீரா கதிரவன். ஓகே, அவர் வந்து கலந்துக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அள்ளித்தந்த வானம், வெள்ளித்திரை அப்படின்ற படங்களோட இயக்குனர். அது போக வசனகர்த்தான்னா விஜி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வசனம் வந்து அப்படி தெரிக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து எப்படின்னா அபியும் நானும் மொழி அப்படி ஆரம்பிச்சு இப்போ வந்து கோட்டு படம், நிமிர்ந்த நிலை ஒரு நிறைய படங்கள் சொல்ல முடியாது. வசனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து கலைஞர் வசனம் தெரியும், லியாகத்லிக்கான வசனம் தெரியும், அப்புறம் வந்து விஜி வசனம் வந்து ரொம்ப தனித்துவமானது. பிரகாஷ்ராஜ் படங்களுக்கு தொடர்ந்து நிறைய பண்ணிருக்காரு. பிளஸ் வந்து வேற வேற புதுப்பட எல்லா படங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு அந்த விஜி. அவர் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப்ல வந்து வெளிநாட்டை பத்தியும் பிளஸ் இங்க அரசியலை பத்தியும் நிறைய பேசுற கருத்தை வந்து பகிரக்கூடிய திரு சுஃபியான் அவர் கலந்துக்கிறாரு. அது போக
பத்திரிகையாளராக இருந்து அது போக நிறைய டிபேட்ல எல்லாம் கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமா சொல்லக்கூடிய டிவிஎஸ் சோமு அவர் வந்து கலந்துக்கிறாரு. ஓகே, அது போக அவர் வந்து திரு டி சிவா, அம்மா கிரியேஷன் சிவா அவர்கள் வந்து இங்கே இருந்தா அவசியம் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் நிறைய டிராவல் அங்கே இருக்கிறதுனால அவர் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் திரு ஆர்வி உதயகுமார் அவர் வந்து நிறைய ஷூட்டிங்ல நடிக்கிறாரு, ஷூட்டிங்ல போய்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவரும் வந்து நான் இங்க 29 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சனிக்கிழமை இருந்தா அவசியம் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக வந்து நம்ம முருகா படத்தோட அசோக் அவரும் நல்ல நண்பர், அவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக வந்து அருள்தாஸ் நம்ம வந்து முதல்ல கேமராமேன், இப்போ வந்து பெரிய அளவுக்கு வில்லன் நடிகர், குணச்சித்திர நடிகர், காமெடின்னு சொல்லி எல்லாத்தையும் கலக்கக்கூடிய நடிகர் அண்டு ஒளிப்பதிவாளர் அருள்தாஸ் அவர்கள் அவர் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி திரு ஏ வெங்கடேஷ் இயக்குனர் நிறைய படங்கள் ஆச்சரியப்படுத்தளவுக்கு நிறைய படங்கள் இயக்கியிருக்க. இப்போ வந்து பார்த்தா அதெல்லாம் தாண்டி பெரிய நடிகரா பரிணமிச்சிருக்கிற ஏ வெங்கடேஷ் அவர் வந்து கலந்துக்கிறாரு. அது இல்லாம இவர் எல் சுரேஷ் எத்தனை படம் பண்ணி எல்லாரையும் திருப்பி பார்க்க வச்ச எல் சுரேஷ் இயக்குனர் அவர் வந்து கலந்துக்கிறார். ஓகே, இப்படி நிறைய நம்ம நண்பர்கள் பிளஸ் வந்து பத்திரிகையாளர்கள் நிறைய வந்து கலந்து இப்போ இது வந்து எப்படின்னா நமக்கு விழா வைக்கிறோம் அப்படின்னா இந்த விழா வந்து நமக்கானது இல்லை. ஆக்சுவலா அந்த ஒரு ஆர்வத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் அப்புறம் விவரம் இல்லாம என்ன செய்யுது தெரியாம இருக்காங்க இல்லையா, அந்த எதிர்கால இயக்குநர்களுக்கு, எதிர்கால நடிகர்களுக்கு, எதிர்கால தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற அளவுல நிறைய வந்து கலந்து அவங்க தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி அப்புறம் பார்த்த படம் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அளவுல வந்து இது நடக்க போகுது. இது வந்து மாரி பாண்டியர் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் மெயினா இருந்து இதை வந்து நடத்துகிறோம். அப்புறம் இது முடிஞ்ச உடனே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அப்படியே வந்து ஓகே எல்லாம் கலைஞ்சு அப்படின்னு கலைச்சிட்டு போறது இல்லை. நாங்கள் பண்ற படத்துலயே இப்போ இந்த படங்கள்ல யாரெல்லாம் நல்ல ஒரு சிறப்பா பணியாற்றி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், அப்புறம் டைரக்ஷன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு அந்த டைரக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க, நடிகர்கள்ல யாரெல்லாம் இருக்கோ அது நம்ம வந்து இதை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த படங்களை எல்லாத்தையும் வந்து நம்ம யூடியூப்ல போட்டு பிளஸ் வந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய நிறைய படம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, வேணா நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறோம். பிளஸ் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ இந்த கொஞ்சம் பணம் இருக்கு ஆனா இப்போ எப்படி இங்க படம் பண்றது என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க குறிப்பா வந்து இது வந்து ஒரு சினிமா கன்சல்டன்ட்டா ஆலோசனை கொடுக்க போறோம். என்னென்ன மாதிரி இப்ப இந்த கையில எவ்வளவு பணம் இருக்கு, இந்த பணத்துக்கு என்னென்ன மாதிரி டைப்ல வந்து படத்தை எடுக்க முடியும், செலவு சுருக்கம் எப்படி பண்ண முடியும், யாருக்கு என்னென்ன சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகும், அப்புறம் சொல்லி எல்லாம் டேட்டாவோட A to Z கம்ப்ளீட்டா கொடுத்து அவங்களுக்கு கைடு பண்ற வேலையை வந்து எதிர்காலத்துல வந்து இந்த நண்பர்கள் இப்ப வரக்கூடிய எதிர்கால இயக்குநர்களுக்கு, எதிர்கால தயாரிப்பாளர்களுக்கும், அப்புறம் எதிர்கால நடிகர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து ஆலோசனை கொடுக்க போறோம் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ வந்து 29 சனிக்கிழமை மதியத்துக்கு மேல மதியம் வந்து 3ல இருந்து 6 வரைக்கும் இங்க பிரசாத் லேப் தியேட்டர் சாலிகிராமம் அருணாச்சலம் ரோட் அங்க இருக்கக்கூடிய அந்த வளாகத்துல நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது. சீரும் சிறப்புமா நடக்க போகுது. இதை காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள், முடிஞ்ச அளவுக்கு வர வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு அது உங்க அனுபவத்தை வந்து நீங்க வெளியில அடுத்து வந்து சொல்லலாம். கலந்துக்கிட்டு ஒருவேளை இது ஆர்வம் உள்ளவங்க வந்து அடுத்து என்ன செய்யலாம்னு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.